இந்த வீடியோவில் இல்லஸ்ட்ரேஷன் 9 பார்க்குறோம். வள்ளுவர் இஸ் ஏ சோல் ட்ரேடர் டீலிங் இன் டெக்ஸ்டைல்ஸ். வள்ளுவர்ன்றவர் சோல் ட்ரேடர். அவர் தான் ஓனரு டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ்ஸு. ஃப்ரம் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன்ஸ் பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபார் தி மந்த் ஆஃப் மார்ச் 2018. மார்ச் 2018 மந்த்துக்குரிய டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண சொல்கிறாங்க. ஒருத்தர் தான் ஓனரு, சோல் ப்ராப்பர்ட்டர் அவர், அதனால் சோல் ட்ரேடர்னு சொல்கிறாங்க. டீல் டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ். March 1 commenced business with cash 90,000. Commenced business with cash 90,000 with goods 60,000. கேஷாக இன்வெஸ்ட் பண்ணுறாரு 90,000, குட்ஸு கொண்டு வர்றாரு 60,000க்கு. இப்போ கேஷும் குட்ஸ்னால் ஸ்டாக்கு ரெண்டுமே ரியல் அக்கௌண்ட்டு. ரியல் அக்கௌண்ட்டை பொறுத்தவரை கம்ஸின்னா கோஸ் அவுட்டான்னு பார்க்கணும். கம்ஸின்னு டெபிட் பண்ணணும், கோஸ் அவுட்டை கிரெடிட் பண்ணணும். இப்போ கேஷும் குட்ஸும் கம்ஸின்னு கேஷ் அக்கௌண்ட் டெட்டார், ஸ்டாக் அக்கௌண்ட் டெட்டார். குட்ஸை ஸ்டாக்னு போடணும். கேஷ் அக்கௌண்ட் டெட்டார், ஸ்டாக் அக்கௌண்ட் டெட்டார். கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 90,000, ஸ்டாக் அக்கௌண்ட் டெட்டார் 60,000. மொத்த கிரெடிட் வள்ளுவர் கேபிட்டல்னு போடணும். வள்ளுவர் தான் ஓனரு, அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, அவர் தான் கிவரு. பெர்சனல் அக்கௌண்ட் ரூல் படி கிவரை கிரெடிட் பண்ணணும்ல, வள்ளுவர் கிரெடிட் பண்ணணும். வள்ளுவர் ஓனர்ன்றதுனால வள்ளுவர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு சொல்லணும். அதை வள்ளுவர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். ஓகே, ரெண்டாம் தேதி பாருங்கள். பர்ச்சேஸ்டு 20 ரெடிமேட் ஷர்ட்ஸ் ஃப்ரம் எக்ஸன்கோ ஆன் கிரெடிட். ரெடிமேட் ஷர்ட்டு 20 ரெடிமேட் ஷர்ட்ஸு பர்ச்சேஸ் எக்ஸன் கம்போட கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க 10,000க்கு. அப்போ 10,000 தான் நமக்கு 20 ரெடிமேட் மொத்தம் சேர்த்து 10,000 கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. யார்கிட்ட எக்ஸன் கோட்டை. அப்போ 2 அக்கௌண்ட் அதில் இருக்குது. பர்ச்சேஸ்னு ஒரு அக்கௌண்ட்டு, எக்ஸன்கோன்னு ஒரு அக்கௌண்ட்டு. அப்போ பர்ச்சேஸ் ஒரு எக்ஸ்பென்ஸ். அப்போ பர்ச்சேஸ் டெபிட் பண்ணி எக்ஸன்கோவை கிரெடிட் பண்ணணும். பர்ச்சேஸ் எக்ஸ்பென்ஸ்னால டெபிட் பண்ணுறோம். எக்ஸன்கோ பெர்சனல் அக்கௌண்ட் கிவர்னால அவர் தான் அந்த குட்ஸை கொடுக்குறார். கிவர் கான்செப்டோட கிரெடிட் பண்ணுறோம். பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டா டு எக்ஸன்கோ 10,000 நரேஷனில் கிரெடிட் பர்ச்சேஸ் மேட் 2ஆம் தேதி. அடுத்து 3ஆம் தேதி என்ன பாருங்கள். கேஷ் டெபாசிட்டட் இன்ட்டு பேங்க் த்ரூ கேஷ் டெபாசிட் மிஷின் 30,000. கேஷ் டெபாசிட் இன் பேங்க் த்ரோ கேஷ் டெபாசிட் மிஷின். இப்போ கேஷ் நம்ம டெபாசிட் பண்ணுறோம். பேங்க்லேயே நேராக போய் சலான் எழுதி டெபாசிட் பண்ணலாம், அது ஒரு மெத்தடு. அதே சமயத்தில் கேஷ் டெபாசிட் மெஷின் இருக்குது. அந்த மெஷின் மூலமும் நம்ம அக்கௌண்ட்டில் பணத்தை போடலாம். இவங்க கேஷ் டெபாசிட் மெஷின் மூலமாக பணத்தை டெபாசிட் பண்ணுறாங்க. இல்லை எப்போ இருந்தாலும் கேஷ் நம்மளோட வெளியே போகுது. இது இந்த அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுறது நம்ம பேங்க். அப்போ 2 அக்கௌண்ட், அதில் பேங்க் அக்கௌண்ட்டு, கேஷ். பேங்க் அக்கௌண்ட்டு பெர்சனல் அக்கௌண்ட்டு, ரிசீவரை டெபிட் பண்ணணும், கிவரை கிரெடிட் பண்ணணும். இங்கே பேங்க் தான் ரிசீவரு. பேங்க்கை டெபிட் பண்ணி கேஷை கிரெடிட் பண்ணணும். பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் 30,000. பேங்க் ஏன் பெர்சனல் அக்கௌண்ட்னால இந்த பணத்தை ரிசீவ் பண்ணுறது பேங்க் தான். அதனால் பெர்சனல் அக்கௌண்ட்டில் ரிசீவரை டெபிட் பண்ணணும், கிவரை கிரெடிட் பண்ணணும். பேங்க் ரிசீவர்ன்ற கான்செப்ட் படி பேங்கை டெபிட் பண்ணுறோம். கேஷ் நம்மளோட்டு போகுது. ரியல் அக்கௌண்ட்டில் ரியல் அக்கௌண்ட்டு கேஷ் அக்கௌண்ட்டு கம்ஸின்னு டெபிட் பண்ணணும், கோஸ் அவுட்டை கிரெடிட் பண்ணணும் அக்கௌண்ட்டிங் ரூல் படி. இப்போ கேஷ் நம்மளோட்டு போகிறதுனால கேஷை கிரெடிட் பண்ணுறோம். பேங்க் அக்கௌண்ட் அட்டாட்டு கேஷ் அக்கௌண்ட் போட்டுடணும். நரேஷனில் டெபாசிட்டட் கேஷ் இன்ட்டு பேங்க்குன்னு போட்டுடணும். தேதி 3. அடுத்த 4ஆம் தேதி பாருங்கள். 4ஆம் தேதி பர்ச்சேஸ்டு 10 ரெடிமேட் சாரீஸ் ஃப்ரம் ஒய்என்கோ பை கேஷ். ரெடிமேடு சாரீ பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஒய்என்கோவில். 3 அக்கௌண்ட் இதில் இருக்குது. அதாவது பர்ச்சேஸ்னு ஒரு அக்கௌண்ட்டு, ஒய்என்கோன்னு ஒரு அக்கௌண்ட்டு, கேஷ்னு ஒரு அக்கௌண்ட்டு. இப்போ கேஷ் பர்ச்சேஸ் பண்ணிட்டாலே நம்ம அந்த பேர் நமக்கு தேவையில்லை. யாருக்கு வேணாலும் கேஷ் கொடுக்கும்போது அந்த நேம் நமக்கு தேவையில்லை. அதனால் பர்ச்சேஸும் கேஷ் மட்டும் எடுத்துக்கணும். பர்ச்சேஸ் எக்ஸ்பென்ஸ்னால் பர்ச்சேஸ் டெபிட் பண்ணுங்கள். கேஷ் ரியல் அக்கௌண்ட்டு, கம்ஸின்னு டெபிட் பண்ணணும், கோஸ் அவுட்டை கிரெடிட் பண்ணணும். இங்கே கேஷ் நம்மளை விட்டு போகுது, அதனால் கிரெடிட் பண்ணுங்கள். அப்போ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ்னு போடணும். பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ் 6,000 நரேஷனில் குட்ஸ் பர்ச்சேஸ்டு பை கேஷ்னு போட்டுருங்க. ஓகேங்களா? 4ஆம் தேதி. அடுத்த 5ஆம் தேதி பாருங்கள். பெய்டு எக்ஸன்கோ த்ரூ நிப்ட் மூலமாக, அதாவது பேங்க் ட்ரான்ஸ்ஃபர். அது நிப்ட் மூலமாக பேங்க் மூலம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். எக்ஸன்கோவுக்கு கொடுத்து முடிச்சிடும் சொல்கிறாங்க. இப்போ எக்ஸன்கோ பாருங்கள், பர்ச்சேஸ் பண்ணது தான் பேமெண்ட் பண்ண முடியும். ஏற்கனவே 2ஆம் தேதி பர்ச்சேஸ்டு 20 ரெடிமேட் ஷர்ட்ஸ் ஃப்ரம் எக்ஸன்கோ ஆன் கிரெடிட் 10,000. இந்த 10,000 தான் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறோம் பேங்க்கில். அப்போ பணம் நம்மளை விட்டு பேங்க் மூலம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறதுனால எக்ஸன்கோ பேங்க் 2 அக்கௌண்ட் தான். எக்ஸன்கோ தான் ரிசீவரு. எக்ஸன்கோ பெர்சனல் அக்கௌண்ட், ரிசீவரை டெபிட் பண்ணணும். பேங்க்கும் பெர்சனல் அக்கௌண்ட்டு தான். பேங்க் கிவர், நம்ம பேங்க் தான் கிவர், நம்ம பேங்க்கில் தான் பணம் போகுது. அப்போ எக்ஸன்கோவை டெபிட் பண்ணி
டு பேங்க்னு போடணும். எக்ஸனுக்கு 5ஆந்தேதி எக்ஸனுக்கு அக்கௌண்ட் டெட்டா 10,000 டு பேங்க் 10,000 கிரெடிட் பண்ணணும் பேங்க் அக்கௌண்ட்டில். நரேஷனில் டெபாசிட் கேஷ் இன்ட்டு பேங்க்னு வரல, அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பை நிஃப்ட்டுன்னு போடணும் அந்த நரேஷனில். ஓகேங்களா? என்ன போட்டிருக்காங்க பாருங்கள், பெய்டு பை நிஃப்ட் அப்படின்னு போடணும். பெய்டு எக்ஸனுக்கோ த்ரோ நிஃப்ட் அப்படின்னு நரேஷன் எழுதணும். ஓகேங்களா? அடுத்த 6ஆந்தேதி பாருங்கள், சோல்டு 5 sarees டு ஏஎன்கோ ஆன் கிரெடிட் 4,000. 4,000க்கு எக்ஸனுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். இங்கே 2 அக்கௌண்ட் இருக்குது. கிரெடிட் சேல்ஸ் பண்ணுறோம். 2 அக்கௌண்ட்டு. சோல்டுனா சேல்ஸ்னு ஒரு அக்கௌண்ட்டு, ஏஎன்கோன்னு அக்கௌண்ட்டு. சேல்ஸ் வந்து நாமினல் அக்கௌண்ட்டு, இன்கம் அது கிரெடிட் பண்ணணும். ஏஎன்கோன்றது பர்சனல் அக்கௌண்ட்டு. ரிசீவர்லாம் டெபிட் பண்ண, கிவர்லாம் கிரெடிட் பண்ணணும். நம்ம சேல்ஸ் பண்ணால் அந்த குட்ஸை ரிசீவ் பண்ணுறது ஏஎன்கோ தான். அப்போ அதனால் ஏஎன்கோ டெபிட் பண்ணுங்கள். ஏஎன்கோவை டெபிட் பண்ணி சேல்ஸை கிரெடிட் பண்ணணும். ஏஎன்கோ அக்கௌண்ட் டெட்டார் 4,000 டு சேல்ஸ்னு 4,000 கிரெடிட் பண்ணணும். நரேஷனில் கிரெடிட் சேல்ஸ் மேட் டு ஏஎன்கோ 6ஆந்தேதி. 7ஆந்தேதி பாருங்கள், 7ஆந்தேதி ஏஎன்கோ டெபாசிட்டட் த அமௌண்ட் டியூ இன் கேஷ் டெபாசிட் மிஷின். அதாவது ஏஎன்கோ டெபாசிட்டட் தி அமௌண்ட் டியூ இன் கேஷ் டெபாசிட் மிஷின். ஏஎன்கோ என்ன பண்ணுறான், நமக்கு கொடுக்க வேண்டிய ஏஎன்கோ சேல்ஸ் பண்ணோம்ல 4,000, கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை அவன் கேஷ் டெபாசிட் மிஷின் மூலமாக டெபாசிட் பண்ணி விட்டுறான். அவன் ஊரில் உள்ள கேஷ் டெபாசிட் மிஷினில் நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணத்தை போட்டு விட்றேன். அப்போ நம்மளுக்கு தான் பார்க்கணும், நமக்கு வந்து பணம் வருது எங்கே, நம்ம பேங்க்கில் தான் வருது, கேஷாக வரல. நம்ம பேங்க்கில் தானே அவன் போடுறப்ப நம்ம பேங்க்குக்கு பணம் வந்து சேர்ந்துருது. அவன் கேஷ் டெபாசிட் மிஷின் மூலம் யூஸ் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டில் பணத்தை போடுறான். நம்ம பேங்க் தான் ரிசீவர். 2 அக்கௌண்ட், நம்ம பேங்க் அக்கௌண்ட்டு ஏஎன்கோ. அப்போ ஏஎன்கோவும் பர்சனல், பேங்க் அக்கௌண்ட்டும் பர்சனல். ரிசீவர் டெபிட் பண்ணணும், கிவரை கிரெடிட் பண்ணணும். நம்ம பேங்க் தான் ரிசீவர், ஏஎன்கோ தான் கிவர். அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு ஏஎன்கோ, பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு ஏஎன்கோ. பாருங்கள், 7ஆந்தேதி பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு ஏஎன்கோ 4,000 நரேஷனில் மணி ரிசீவ்டு த்ரூ கேஷ் டெபாசிட் பை சிடிஎம். ஓகேங்களா? அடுத்து 8ஆந்தேதி பாருங்கள், 8ஆந்தேதி பர்ச்சேஸ்டு 20 sarees ஃப்ரம் இசட்அன்கோ அண்ட் பெய்டு த்ரூ டெபிட் கார்டு 12,000. இப்போ நம்மள்கிட்ட 20 sarees பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இசட்அன்கோட்டிருந்து, பெய்டு த்ரூ டெபிட் கார்டு 12,000. உடனே பர்ச்சேஸ் பண்ண மாத்திரமே நம்ம டெபிட் கார்டு மூலம் பே பண்ணிட்டோம்னா நம்ம பேங்க்லேருந்து பணம் போயிடும். நம்ம கிவர் வந்து நம்ம பேங்க் தான். இங்கே பர்ச்சேஸ் தான் நம்ம 3 அக்கௌண்ட் இருக்குது பாருங்கள். இதில் பர்ச்சேஸு, இசட்அன்கோ, பேங்க். நம்ம உடனே நம்ம கேஷ் கொடுக்குற மாதிரி பணம் பேங்க்லேருந்து போயிடுது. அதனால் இப்போ இதில் பர்ச்சேஸ்னு ஒரு அக்கௌண்ட்டு, பேங்க்னு 2 அக்கௌண்ட் மாதிரி எடுத்துக்கணும். இந்த பேர் நமக்கு தேவை, உடனே பே பண்ணி முடிச்சுட்டோம் நம்ம. அதனால் பர்ச்சேஸ் எக்ஸ்பென்ஸ்னால் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுங்க, பேங்க்கை கிரெடிட் பண்ணுங்கள். பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் 12,000. நரேஷன் என்ன பண்ணணும், பர்ச்சேசஸ் மேட் பை அதையும் எழுதணும். என்ன போட்டிருக்காங்க பாருங்கள், நிறையா அது பாருங்கள். அந்த பர்ச்சேஸ் 20 sarees ஃபார் இசட்அன்கோ அண்ட் பெய்டு த்ரூ டெபிட் கார்டு, பர்ச்சேஸ்டு மேட் பை டெபிட் கார்டு அப்படின்னு கூட நரேஷன் எழுதிடலாம். பர்ச்சேஸ் 20 sarees ஃபார் இசட்அன்கோ அண்ட் பெய்டு த்ரூ டெபிட் கார்டு மூலம் பே பண்ணிடணும் 12,000. அப்போ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க், பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க்னு பண்ண நரேஷஸ் பர்ச்சேசஸ் மேட் பை டெபிட் கார்டுன்னு எழுதிடலாம் நரேஷனில். 9th பாருங்கள், 9th டேட் அன்னைக்கு ஸ்டேஷனரி பர்ச்சேஸ்டு ஃபார் அண்ட் பெய்டு த்ரூ த நெட் பேங்கிங். அப்போ டெபிட் கார்டு மூலம் பே பண்ணி நெட் பேங்கிங் மூலம் நம்ம பே பண்ணுறோம். நெட் பேங்கிங்னா அதுவும் இந்த ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி தான். அது நெட் பேங்கிங் மூலம் பே பண்ணும்போது பணம் நம்ம பேங்க்லேருந்து தான் போகும். ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் பண்ண ஸ்டேஷ்னரியோடைய எக்ஸ்பென்ஸு, ஸ்டேஷ்னரியே டெபிட் பண்ணிடலாம். எக்ஸ்பென்ஸ் டெபிட் பண்ணணும். எக்ஸ்பென்ஸ்னால் இன்கம்னா கிரெடிட் பண்ணணும். இப்போ ஸ்டேஷ்னரி எக்ஸ்பென்ஸ்னால ஸ்டேஷ்னரி டெபிட் பண்ணி பேங்க் வந்து பர்சனல் அக்கௌண்ட்டு, கிவர் பர்சனல் டெபிட் த ரிசீவர் கிரெடிட் த கிவர். இங்கே பேங்க் வந்து பர்சனல் அக்கௌண்ட்டு, பேங்க்கு தான் அந்த பணத்தை கொடுக்குது, அவர் தான் கிவர். இப்போ ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க்னு போடணும். ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க்னு போடணும். ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்டு பை செக்கு, ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்டு பை என்ன போட்டிருக்காங்க, பர்ச்சேஸ்டு பை நெட் பேங்கிங் அப்படின்னு போட்டுடலாம். அடுத்து பாருங்கள், பேங்க் சார்ஜஸ் லெவிடு. நம்ம ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோம்னா பேங்க் சார்ஜுன்னு ஒரு சார்ஜ் பண்ணியிருக்காங்க 200. அது ஒரு எக்ஸ்பென்ஸ் தான். பேங்க்லேருந்து தான் பணம் போட்டிருக்கு. 2 அக்கௌண்ட் இதில் இருக்குது. பேங்க் சார்ஜ்னு ஒரு அக்கௌண்ட்டு, பேங்க்னு ஒரு அக்கௌண்ட்டு. பேங்க் சார்ஜ் எக்ஸ்பென்ஸு, அதனால் டெபிட் பண்ணிங்க. பேங்க் வந்து பர்சனல் அக்கௌண்ட்டு, இந்த பணத்தை அவங்க தான் கிவரு, அவரை கிரெடிட் பண்ணுங்கள். பேங்க் சார்ஜஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க், பேங்க் சார்ஜஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க்னு போடுங்க.
200 நேரேஷனில் பேங்க் சார்ஜஸ் லெவீடு. அதனால் ஒவ்வொரு ஜேர்னல் என்ட்ரி நீங்கள் பாஸ் பண்ணும்போது ஏன் டெபிட் பண்ணுறோம், ஏன் கிரெடிட் பண்ணுறோன்னு சொல்லி அந்த டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில் என்ன அக்கௌண்ட்டுன்னு பார்க்கணும். பெர்சனலாக, ரியலாக, நாமினலான்னு பார்க்கணும். அதே சமயத்தில் அக்கௌண்டிங் ரூலை யூஸ் பண்ணி தான் ஒரு டெபிட் கிரெடிட் வருது. அந்த அக்கௌண்டிங் ரூலை யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த ஜேர்னல் என்ட்ரி பாஸ் ஆகிருக்கான்னு பார்க்கணும். நீங்கள் எந்த ஒரு இன்டர்வியூலாம் நீங்கள் போனீங்கன்னா ஏன் டெபிட் பண்ணுறீங்க, கிரெடிட் பண்ணுறீங்கன்னு தான் கேட்பாங்க. அதை டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் படி அக்கௌண்டிங் ரூலை யூஸ் பண்ணி தான் இந்த ஜேர்னல் என்ட்ரியை பாஸ் பண்ண முடியும். அதனால் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இந்த சம்மை பாருங்கள். ஒரு வாட்டி அக்கௌண்டிங் கான்செப்டை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஜேர்னல் என்ட்ரிலாம் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். தேங்க்ஸ். பாருங்கள், பொழுதுபோக்குற விஷயம் வேணும்னா நீங்கள் சந்திரன் மனன்னு ஒரு சேனல் இருக்குது, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அக்கௌண்டிங் விஷயமாக பார்க்கணுன்னா மதுரை அக்கௌண்ட்ஸ் அகாடமி சேனலை பாருங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ்.